ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்யூ ஆடியோஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஸ்டீரியோ லோ பட்ஜெட்டில் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் லோ பட்ஜெட்டில் எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதிலே வந்து 2.1 பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு அதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது லோ பட்ஜெட்டுனா சில பேர் நினச்சிருக்காங்க சவுண்டு குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்கும், அதனால தான் லோ பட்ஜெட் சொல்கிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து உள்ளுக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணது பொறுத்து தான் பட்ஜெட்டு மாறும். அண்டு வந்து இதுதான் பட்ஜெட் டிசைட் பண்ணுறது. இது சப்போஸ் ஒரு எஸ்டிகே இல்லைனா ஒரு 40R அது மாதிரி வந்து போடும்போது கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் விஷயங்கனி ரொம்ப லோ குவாலிட்டியாக வந்து சவுண்டு நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோம், இது ஒரு ஆடியோ டெமோ எல்லாமே பார்க்கலாம். இப்போது இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து சிம்பிள் தான். லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் வந்து பேஸு ட்ரிபிள், இது 3 கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், அதனால் 3 கண்ட்ரோல் தான். அண்டு ப்ளூடூத் போர்டு வந்து ஐப்ளே ப்ளூடூத் போர்டு தான் யூஸ் பண்ணுறது. கஸ்டமர் வந்து எனக்கு பகாரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு, அதனால பகாரி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு பேக் சைடு வந்து என்னென்னா ஒரு 6 பின் ஜாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ப்ளக் இன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இது வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்லைனா நம்ம இது வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு ப்ளக் இன் பண்ணி எடுத்துடலாம். அதனால் வந்து இது ஜாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து 12 வோல்ட் பவர் அவுட்புட்டுக்கு ரெட் அண்டு பிளாக் வரும். ஸ்டீரியோக்கு வந்து ஸ்டீரியோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் இதிலே வந்து வந்துடும். எல்லா டோட்டல் கலெக்ஷன் இதில் தான் வரும். இது வந்து எஃப்எம்க்கான ஒயர். இது அது நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம். இன்டீரியரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுறது ரெண்டு போர்டு தான். என்னென்னா 4440 யூஸ் பண்ண கட் போர்டு. நான் ஃபுல் போர்டு யூஸ் பண்ணல, கட் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட் போர்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து நம்ம பிடி போர்டு நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதனால் வந்து நான் கட் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். 4440 2 ஐசி போட்ட கட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து பிடி போர்டும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 5 வோல்ட் ரிலேட் ஐசி யூஸ் பண்ணிக்கிறேன். அவள் தான் இது இன்டீரியல். இதோட சவுண்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறாங்க, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் நல்ல குவாலிட்டியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து சூப்பராக இருக்கும். இதிலே வந்து 2.1 வேணும்னா பண்ணலாம். ஒன்றும் கிடையாது. 2.1க்கு வந்து ஒரு மோனோ ஐசி ஒன்று, ஒரு சபு ஃப்ரீ போர்டு ஒன்று வச்சா அதெல்லாம் இது 2.1 தான். அப்படி வேணுனாலோ கேளுங்க, அது பண்ணலாம். அது லோ பட்ஜெட்டு கணக்கு தான் வரும். ஓகே, இது வந்து நம்ம சவுண்ட் டெமோ பார்க்கலாம். இது வேணுன்றவங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணால் எடுக்காது. ஏன்னா வந்து நான் வந்து அது வந்து பிஸ்னஸ் பர்பஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் கால் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நான் ஃப்ரீயாக டைமில் வந்து நான் கம்பல்சரி எடுத்து பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒர்க்கும் வந்து ஹெவியாக போகிறதுனால யார் காலும் நான் எடுக்கிறதில்ல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக டைமில் கம்பல்சரி ரிப்ளை கொடுப்பேன். ரிப்ளை கொடுக்காமல் இருக்க மாட்டேன். கம்பல்சரி ரிப்ளை வரும். ஓகே, இது சவுண்டு டெமோ பார்க்கலாம் இப்போது.